fully responsive navigation bar create பண்ண போறோம். இந்த விண்டோவோட சைஸை குறைச்சிட்டே வரேன். ஆஃப்டர் சம் பாயிண்ட் இங்கே பாருங்கள், இதை ஹாம்பர்கர் மெனு அப்படின்னு சொல்லுவோம். மொபைலெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை கிளிக் பண்ணும்போது மெனு என்னன்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் இதை கிளிக் பண்ணால் அது டிஸப்பியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். Navbar டெமோ அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஸ்டைல் ஷீட்டை இன்க்ளூட் பண்ணிடலாம். style.css. பாடியில் nav அப்படின்ற எலிமெண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம் நேவிகேஷன் பார்க்கு. இங்கே டாப் லெஃப்டில் நமக்கு லோகோ ஒன்று வரணும். நம்ம வெப்சைட்டோட பேரை யூஸ்வலாக அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு div நான் கொடுத்துக்கிறேன். லோகோன்னு கிளாஸ் கொடுக்குறேன். உள்ளுக்குள்ளார ஒரு லிங்க்கில் ஜஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு பேர் நான் டைப் பண்ணுறேன். அதான் வெப்சைட்டோட பேர். எதுக்காக லிங்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே அது கிளிக்கபிளாக தான் இருக்கும். அந்த லோகோ அதை கிளிக் பண்ணாலே ஹோம் பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த நேவிகேஷன் பாரில் நம்ம சில லிங்க்கெல்லாம் டிஸ்பிளே பண்ண வேண்டியது இருக்கும். ஹோம் பேஜ் போகிறதுக்கு அபவுட், கான்டாக்ட், சர்வீசஸ் இந்த மாதிரி 4 லிங்க் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளார கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார லிஸ்ட் எலிமெண்ட் லிஸ்ட் ஐட்டம் ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஒன்றும் கிளிக்கபிளாக இருக்கணுன்றதுக்காக நான் ஆங்கர் டேகுக்குள்ளார கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஹோம் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு சர்வீசஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி அபவுட், கான்டாக்ட்லாமும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். கடைசியாக நான் ஒரு div ஒன்று கொடுத்துட்றேன். கண்டெய்னர்னு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நேவிகேஷன் பாருக்கு கீழே ஒரு இமேஜ், பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆகணும். அது இந்த கண்டெய்னரில் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் இந்த மாதிரி தான் வருது. இனிமேல் நம்ம ஸ்டைலிங் பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு மார்ஜின் அண்ட் பேடிங் 0 கொடுத்துடலாம். ஃபாண்ட் ஃபேமிலி இந்த கில் சான்ஸ் அப்படின்ற இதை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த என்டையர் nav பாரை செலக்ட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் கலர் டார்க் சால்மன் அது கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். 28 பிக்சல் கொடுக்குறேன். வித் 100% கொடுத்துடலாம். அண்ட் தென் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அலைன் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு வசதியாக இருக்கும். இந்த ஹோம் சர்வீசஸ் இதெல்லாம் நம்ம லிஸ்ட் ஐட்டமாக தான் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒன்று கீழே ஒன்று வராமல் பக்கத்தில் எனக்கு வரணும் இல்லையா? ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நாவ்குள்ளார இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்லாம் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்னு கொடுத்துட்டா நெக்ஸ்ட் லைனுக்கு போகாமல் இந்த மாதிரி ஒரே லைனில் வரும். ஒவ்வொன்றும் ரொம்ப பக்கத்தில் வரதுனால மார்ஜின் கொடுத்துடலாம். 0 and 8 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு மட்டும் 8 பிக்சல் கொஞ்சம் நல்லா நகர்ந்து வருது. இங்கே அலைன்மெண்ட்லாம் இன்னும் சரியில்லை இல்லையா? அதுக்கு அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்துடலாம். நம்ம தான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டோம்ல. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துட்டா போதும், கரெக்டாக அலைன் ஆகிடும். ஜஸ்டிஃபை கான்டென்ட்டுக்கு ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் தான் நம்மளோட ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஸோ அதை சுற்றி ஸ்பேஸ் வருது பாருங்கள். ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்ததுனால இந்த ஸ்பேஸிங்கே நமக்கு கரெக்டாக இருக்குது. நேவிகேஷன் பார் ஃபுல்லாமே கலர் டார்க் ஸ்லேட் ப்ளூன்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்துட்றேன். அண்டர்லைன் வராமல் இருக்கணுன்றதுக்காக நேவிகேஷன் பார்க்குள்ளார இருக்கிற ஆங்கர் டேக் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அண்டர்லைன் வராது. லோகோ நல்ல பெருசாக தெரியணுன்றதுக்காக டாட் லோகோ அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லோகோன்னு தான் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு ஃபாண்ட் சைஸ் 36 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இன்னும் நல்லா டார்க்காக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபாண்ட் வெயிட் போல்டர்னு கொடுக்குறேன். இது மேலே போய் இந்த மாதிரி ஹவர் பண்ணும்போது வேறு கலரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நேவிகேஷன் பாரில் இருக்கிற ஆங்கர் டேகை ஹவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒயிட் ஸ்மோக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள்,
நம்ம ஹவர் பண்ணும்போது ஒயிட் கலரில் ஹைலைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னரே தேவையில்லை, பாடியிலே செட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாடியிலேயே பேக்ரவுண்ட் இமேஜ் URLன்னு கொடுத்துட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். bg.jpg அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி. நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இமேஜ் தான் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸில் bg.jpgன்னு கொடுத்துட்றேன். டிஸ்பிளே ஆகுது, பட் ஆனால் அந்த ஃபுல் இமேஜ் வரல. ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு கொடுத்துடலாம். ரிப்பீட் ஆகுது. ஸோ அகெயின் பேக்ரவுண்ட் ரிப்பீட்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும், நோ ரிப்பீட்னு கொடுத்துடலாம். இப்போது ஹைட் கம்மியாக இருக்குது, ஹைட் 100 VH கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஓகே தான். இப்போது இது எல்லாமே ஓகே தான். நம்ம சைஸை குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், மொபைல்லலாம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், அது நல்லா இருக்காது. ஸோ மொபைல்லலாம் எனக்கு எப்படி வரணும்னா அந்த ஹாம்பர்கர் மாதிரி 3 லைன்ஸ் வரணும். அதை கிளிக் பண்ணால் தான் எனக்கு இந்த மெனுவில் எக்ஸ்பேண்ட் ஆகி தெரியணும். ஸோ அதுக்கான ஒர்க்லாம் இப்போ நம்ம செய்யலாம். அந்த 3 லைன்ஸ் வரத்துக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஃபாண்ட் ஆசம்லேருந்து ஐக்கானாக கூட எடுத்து காமிக்கலாம். பட் அப்படி இல்லாமல் இப்போ CSSல யூஸ் பண்ணியே நம்ம அந்த லைனை எப்படி ப்ராப்பராக ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாம். HTML CSS யூஸ் பண்ணியே பண்ண போகிறோம். div.menu மெனுன்னு கிளாஸ் இருக்கிற ஒரு div க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார 3 div வேணும். ஒவ்வொன்றுத்துக்கும் மெனு லைன் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன், கிளாஸ் கொடுத்துக்கிறேன். 3 தடவை வேணும். ஸோ *3 அப்படின்னு எம்எட்டில் கொடுத்துட்டா அதுவே ஜென்ரேட் ஆகிடுச்சு. HTML இவ்வளோ தான். இதை ப்ராப்பராக ஸ்டைல் பண்ணி 3 லைன் வர மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். .menu line செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு ஹைட் அண்ட் வித் நம்ம கொடுத்துடலாம். ஹைட் ஒரு 3 பிக்சல் கொடுக்குறேன், வித் 20 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் டார்க் ஸ்லேட் ப்ளூவை கொடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த 3 லைன் ரொம்ப ஒட்டி வருது. ஸோ அதுக்கு மார்ஜின் கொடுத்துட்டா கரெக்டாக வரும். மார்ஜின் பாட்டம் மட்டும் 3 பிக்சல் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த 3 லைன் கரெக்டாக வந்துருச்சு. பட் இது நமக்கு எப்போவுமே டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸ்க்ரீன் சைஸை குறைக்கும் போது மொபைலுக்குலாம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். சாதாரணமாக பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இது வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால இது எல்லாத்தையும் நம்ம மெனுன்ற கிளாஸ்குள்ளார கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் டிஸ்பிளே நன்னு கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதில் நான் இங்கே போய் ஹவர் பண்ணும்போது எனக்கு அந்த பாயிண்டர் வரணும் இல்லையா, ஹேண்ட் மாதிரி வரணும் இல்லையா? ஸோ கர்சர் பாயிண்டர் கொடுத்துட்றேன். அண்ட் தென் டிஸ்பிளே நன்னுன்றதையும் கொடுத்துடலாம். ஸோ முதல்ல நமக்கு ஆரம்பத்தில் டிஸ்பிளே ஆகாது. மொபைலுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு மட்டும் எனக்கு காமி அப்படின்னு நம்ம மீடியா குவெரி யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் அதை டிஸ்பிளே பண்ணுற வேலையை செஞ்சுக்கலாம். டிஃபால்ட்டாக அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ நமக்கு வரல. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷன் நமக்கு பக்காவாக இருக்குது. இது இப்படியே இருந்தாலே ஓகே. பட் மொபைல் வெர்ஷனுக்கு தான் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது இல்லையா? மீடியா குவெரி ஸ்டாண்டர்ட் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். ஃபோன்னா அது எவ்வளோ பிக்சல் வரைக்கும் அப்படின்றது 320 to 480 பிக்சல்ஸ். அப்புறம் 481லேருந்து 768லாம் ஐபேட் டேப்லெட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டிவைஸ் பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம மீடியா குவெரிஸ் எழுதலாம். பட் அது வேணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட வெப்சைட்லேயே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இந்த ஃபோன் மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிவ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்மளே என்ன வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஃபோன் அப்படின்னா ஐஃபோனோட வியூ நமக்கு வரும். இதில் பாருங்கள், சரியா இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளே தேவையான டிவைஸை சூஸ் பண்ணி அதில் எப்படி வருதுன்றதை செக் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெஸ்பான்சிவில் வச்சுட்டு நம்மளே ட்ராக் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இந்த சைஸ் வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. எல்லாமே நீட்டாக தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எந்த இடம் வரைக்கும் நீட்டாக டிஸ்பிளே ஆகுதுன்றதை நீங்களாக டிசைட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இங்கே இந்த கான்டாக்ட்லாம் கீழே போச்சுன்னா நல்லா இல்லை. ஸோ நம்மளாவே இங்கே பார்த்தாலே தெரியும் என்ன வித்துக்கு இந்த மாதிரி சரியா இல்லைன்றது தெரியும். ஸோ அந்த வித்தையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த 640 எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 640க்கு கீழே போச்சுன்னா எனக்கு அந்த ஹாம்பர்கர் மெனு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ at media all devices and max width 640 pixels வரைக்கும் நமக்கு தேவையான அந்த ஆல்டர்னேட் டிசைனை இதுக்குள்ளார டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எந்தெந்த டிவைஸ்க்கெலாம் மேக்ஸிமம் 640 பிக்சல்ஸ் இருக்கோ, இப்போ 640 அண்ட் அதுக்கு கீழே எதெல்லாம் இருக்கோ, விச் மீன்ஸ் ஃபோன் அண்ட் சின்ன சைஸ் ஐபேட் எல்லாமே அதில் வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த சின்ன டிவைஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நம்ம இதுக்குள்ளார கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒன்று கீழே ஒன்றா டிஸ்பிளே பண்ண வைக்கணும் இல்லையா, அதுக்காக nav ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை காலமாக மாற்றிடலாம். ஸோ தட் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று வந்துச்சு. அண்ட் இங்கே இருக்கிற இந்த லிஸ்ட் ஐட்டம் எல்லாமும் 1 by 1 வரணுன்றதுனால navக்குள்ளார இருக்கிற லிஸ்ட் ஐட்டம் எல்லாம் ஆக்சுவலாக ஒன்று கீழே ஒன்று தான் இருந்துச்சு. நம்ம தான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்னு கொடுத்து ஒரே லைனில் வர வச்சோம் இல்லையா. மறுபடியும் நம்ம டிஸ்பிளேவை பிளாக்னு மாற்றி விட்டுடலாம். ஸோ ஒன்று கீழே ஒன்று வரும். ரொம்ப ஒட்டி வருதுனால நான் கொஞ்சம் பேடிங் கொடுத்துட்றேன். பேடிங் 10 பிக்சல் 0 கொடுத்துடலாம். டாப் அண்ட் பாட்டம்க்கு 10 கொடுக்குறேன். ஸோ ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்குது. ஃபுல் லிஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துடலாம். லோகோ அண்ட் இதோட அலைன்மெண்ட் எல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இந்த லெஃப்ட் ஓரத்துக்கு மூவ் பண்ணிட்டா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான் மெயின் ஆக்சிஸ். ஸோ ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து கிராஸ் ஆக்சிஸ். கிராஸ் ஆக்சிஸில் அலைன் பண்ணணும்னா அலைன் செல்ஃப் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த இண்டிவிஜுவல் ஐட்டம் அலைன் பண்ணுறதுனால அலைன் செல்ஃப் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது லெஃப்ட் சைடுக்கு போயிடும். ரொம்ப ஒட்டி இருக்குது. மார்ஜின் கொடுத்துடலாம். டாப்பில் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ரைட் அண்ட் பாட்டம் தேவையில்லை. லெஃப்ட்டுக்கு ஒரு 20 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம். 30 கூட கொடுத்துக்கலாம். இந்த அலைன்மெண்ட் ஓகே. இது என்னமோ பர்ஃபெக்டாக சென்டரில் அலைன் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இங்கே கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு யூஎல்ல வச்சு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎல்க்கு லெஃப்ட்டில் ஒரு 40 இருக்குது. இந்த லென்த்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது கரெக்டான சென்டராக தெரிய மாட்டேங்குது. யூஎல்க்கு பேடிங் 0ன்னு கொடுத்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக சென்டராக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஃபோனில் அந்த ஹாம்பர்கர் மெனு டிஸ்பிளே ஆகணும் இல்லையா, அதை நம்ம இங்கே டிஸ்பிளே நன்னு கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணி விட்டுடலாம். டாட் மெனு அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பிளாக் கொடுத்துடலாம். ஸோ அது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இதோட அலைன்மெண்ட்லாம் நம்ம கரெக்டாக மாற்றணும். இதுக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துட போகிறேன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் அதை கரெக்டான இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ரைட் 20 பிக்சல் அண்ட் டாப் 25 பிக்சல் கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக வருது. எல்லாமே ஓகே. பட் இப்போ என்னென்னா, இந்த மாதிரி மொபைல் ஸ்க்ரீனுக்கு போன உடனே எனக்கு இந்த மெனு வந்து தெரியக்கூடாது. இந்த மேலே மேட்ரிக்ஸ் அண்ட் இந்த 3 லைன் மட்டும்தான் இருக்கணும். இந்த நான் கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு இது எக்ஸ்பேண்டே ஆகணும். நான் மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா அது மறுபடியும் கொலாப்ஸ் ஆயிடணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பிஹேவ் பண்ண வைக்கணும். நம்ம ஆரம்பத்தில் எனக்கு இது டிஸ்பிளேவே ஆகக்கூடாது அப்படின்றதுனால இது வந்து அந்த யூஎல்ல தானே இருக்குது எல்லாமே. ஸோ இந்த யூஎல் ஃபுல்லாகவே டிஸ்பிளே நன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இங்கே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆகணும். அதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ரொம்ப குட்டி கோடு தான். ஸோ அதனால் நான் இங்கே HTMLலேயே ஆட் பண்ணிட போகிறேன் கடைசியாக. CSSல எக்ஸ்ட்ராவாக ஷோ மெனு அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதை எதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக HTMLல அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம எங்கேயுமே ஆட் பண்ணவே இல்லை. ஷோ மெனு அப்படின்றத நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து ஆட் பண்ண போகிறோம். எந்த எலிமெண்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை தான் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை தான் டிஸ்பிளே நன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்.
அதை காமிக்காத அந்த மெனுவை அப்படின்னு. ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா இங்கே வந்து இந்த ஹாம்பர்கர் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது தான் அது எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி காமிக்கணும். அப்போ தான் இந்த லிஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணுறாங்களா அப்படின்றத நான் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து பார்த்து சப்போஸ் கிளிக் பண்ணாங்கன்னா நான் என்ன செய்வேன்னா இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் போய் கிளாஸ் ஈக்குவல் டு ஷோ மெனு அப்படின்னு நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். அப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற கிளாஸை நீ எடுத்து விட்டுரு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அது போயிடும். ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகும். இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது அதை எடுத்து விட்டுரும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து இந்த ஹாம்பர்கர் மெனுவை கிளிக் பண்ணுறாங்களா அப்படின்றத தான் நான் கவனிக்கணும் இல்லையா? ஸோ அதனால இது வந்து இந்த div கிளாஸ் தான், மெனு அப்படின்னு கிளாஸ் இருக்கிற இந்த div கிளாஸ் தான் இது. ஸோ அதை நான் முதல்ல கெட் பண்ணி வச்சுக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் query selector யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். டாட் மெனு அப்படின்னு இந்த மெனு கிளாஸ் இருக்கிற டிவ்வை நான் கெட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் மெனுனே பேர் வச்சுக்கலாம். அதை தவிர இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு தான் நம்ம போய் கிளாஸை ஆட் பண்ணி விட போகிறோம் இல்லையா? இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு தான் அந்த ஷோ மெனு கிளாஸை ஆட் பண்ணணும். ஸோ இந்த எலிமெண்ட்டையும் நம்ம கெட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கான்ஸ்ட் மெனு லிஸ்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் query selector கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் எதுவும் ஐடி கிளாஸ்லாம் கொடுக்கல, வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லைனா நான் என்ன பண்ணலான்னா query selectorனால query selectorக்குள்ளார CSSல எப்படி செலக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ navக்குள்ளார இருக்கிற UL அப்படின்னே நான் கொடுத்துட்டா போதும். பாருங்க, navக்குள்ளார இருக்கிற UL அப்படின்னாலே அது என்ன பண்ணும், இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை தான் அது எடுத்து வச்சுக்கும். ஓகேவா? அதை நம்ம மெனு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இந்த ஹாம்பர்கர் மெனுக்கு தான் இப்போ நம்ம ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ணணும். மெனு கெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? மெனு டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர், கிளிக் ஈவெண்ட். அப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுன்றத ஃபங்க்ஷனாக இங்கே கொடுத்துடலாம். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை கெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மெனு லிஸ்ட்டில், அதுக்கு தான் கிளாஸை ஆட் பண்ணி விடணும். மெனு லிஸ்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டோன்னா அதோட கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் இப்போ நம்ம புதுசாக ஒரு கிளாஸை ஆட் பண்ணணும். மறுபடியும் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த ஷோ மெனு கிளாஸை எடுத்து விடணும். மறுபடியும் கிளிக் பண்ண ஆட் பண்ணணும், இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் எடுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ஒன்றா ஆட் பண்ணணும், இல்லை நெக்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணணும். ஆட் ரிமூவ் அப்படின்றது தான் நம்ம டாகிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டாகிள் பண்ணி விட்டுடலாம். டாட் டாகிள் என்ன கிளாஸ் நேம் அப்படின்றத கொடுத்துடலாம். இந்த டாகிள்க்கு என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுரும், இல்லைன்னா ஆட் பண்ணிவிடும். ஓகே, அதாவது மெனு லிஸ்ட் அப்படின்ற எலிமெண்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எலிமெண்ட்டோட கிளாஸ்க்குள்ளே பாரு, கிளாஸ் லிஸ்ட் எடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸ் லிஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா நிறைய கிளாஸ் ஆட் பண்ண முடியும். ஒரு எலிமெண்ட்னா எவ்வளோ கிளாஸ் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம இங்கே எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த மெனு லிஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஷோ மெனு அப்படின்ற கிளாஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடு, ஒருவேளை இல்லைன்னா ஆட் பண்ணிடு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இங்கே டாகிளுக்கு பதிலாக ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு தடவை கிளிக் பண்ணும்போதும் ஆட் மட்டும்தான் ஆகும். அடுத்த தடவை கிளிக் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகாது. அதனால தான் இங்கே நம்ம டாகிள் அப்படின்னு கொடுக்குறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் தடவை கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகும், அடுத்த தடவை கிளிக் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடும், மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆட் ஆகும், மறுபடியும் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடும். மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். அதான் டாக்லிங். இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த ரெஸ்பான்சிவ் மோடில் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுலேயே வந்து நீங்கள் ட்ராப் டவுன் வரா மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சர்வீசஸ்க்கு மட்டும் ட்ராப் டவுனில் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணால் கீழே இன்னும் நிறையா சப் மெனுவெல்லாம் டிஸ்பிளே ஆகணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல்லையும் அது கரெக்டாக ஒர்க் ஆகணும்.